வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா OnePlus 15. OnePlus நிறுவனத்துல மிக சக்தி வாய்ந்த, அதாவது சூப்பர்பான ஒரு மொபைல்ல இந்த ஒரு மொபைல் இருக்கு. ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்க, பேட்டரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாமா, எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். இந்த OnePlus 15 மொபைலோட ரொம்ப பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுல கொடுத்திருக்கிற ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸர் தாங்க. அது மல்டி டாஸ்கிங்க்கு இந்த மொபைல் ரொம்ப வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப லேட்டஸ்டான ப்ராசஸரான Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது கூட Adreno 840 GPU அப்படின்ற சிப்பும் கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல அல்ட்ரா ரேம் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹை எண்ட் ஹார்ட்வேர் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை இருக்கிறதுலே ஹை இதுதான் இப்போதைக்கு மொபைல் மார்க்கெட்ல இருக்கிறதுலே ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ அதை தான் இந்த OnePlusல கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம். 1.5K ரெசல்யூஷன் இந்த டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அளவு ஸ்மூத்தா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Gorilla Glass Victor 2 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட பெசில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1.15 mm பெசில்ஸ். அந்த அளவு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. பெசில்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கேர்வியாவும் அழகாவும் கொடுத்திருக்காங்க. மொபைல சாதாரணமா நம்ம வீடியோ பாக்குறதும் இந்த கேமிங் விளையாடும் போதும் ரொம்ப ஸ்மூத்தா நம்மளால இதை ஃபீல் பண்ண முடியும். நல்ல தரமா கொடுத்திருக்காங்க. மூணாவது பெரிய விஷயம் என்னன்னா பேட்டரி. இதுல கொடுத்திருக்கிற பேட்டரி வேற லெவல்ங்க. 7300 mAh கொடுத்திருக்காங்க. நார்மல் யூஸ் பண்றவங்களா இருந்தா 2 நாளைக்கு மேலேயே வரும். நல்ல ஹெவி யூஸ் பண்ணாலும் சரி 2 நாள் தாராளமா வரும். 1.5 நாள் குறைஞ்சது 1.5 நாள் நல்ல ஹெவி யூஸ், கேமிங் விளையாண்டு எல்லா விதமான மொபைல்ல இருக்கிற எல்லா விதமான ஆப்பும் யூஸ் பண்ணாலும் 1.5 நாள் கரெக்டா சார்ஜ் நிற்கும். தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஹெவியா வந்து கேம் விளையாடுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் பார்ப்பேன், ரீல்ஸ் பாக்குறதா நம்மளோட வேலையை. அப்படி பண்ணி எனக்கு 1.5 நாள் கரெக்டா சார்ஜ் வந்துச்சு. பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். சரிங்களா? சார்ஜிங் ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுலயும் பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். நிறைய பிராண்ட் கொடுக்கறது இல்ல, அதை தனியா வித்து லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த OnePlus கொடுக்கறது பெரிய விஷயம் தான். அதுவும் 100% வந்து 100% வந்து 39 நிமிஷத்துல 100% ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதிகபட்சமா 40 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. ரியல் டைத்துல நான் யூஸ் பண்ணப்ப எனக்கு 48 மினிட்ஸ் ஆச்சு. 48 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆச்சு. அதாவது 1% சார்ஜ்ல இருந்து 100% சார்ஜ் ஆகுறதுக்கு எனக்கு 48 நிமிஷம் ஆச்சு. பட் நம்ம உள்ள நிறைய இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் போறது, ரூம் டெம்பரேச்சர், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுபடும். அடுத்தது நாலாவதா நம்ம கேமரா பாத்துருவோம். கேமரா எந்த லெவல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இருக்கிறதே சூப்பரா 50 MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. 50 MP அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. 50 MP டெலபோட்டோ கேமராவும் கொடுத்திருக்காங்க. 50 MP பெரிஸ்கோபி டெலபோட்டோ கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதுல சூப்பர்வா நம்ம வந்து போர்ட்டபிள் வீடியோ, போர்ட்ரேட் போட்டோ சூப்பரா எடுக்க முடியும். நான் டெலபோட்டோ கேமரான்னு சொன்னேன்ல, அதுல பாத்தீங்கன்னா 3.5x ஆப்டிகல் ஜூம் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி 7x ஆப்டிகல் குவாலிட்டி ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். அதிகபட்சமா 120x வரை டிஜிட்டல் ஜூம் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்தது அஞ்சாவது ஃப்ரண்ட் கேமராவை பத்தி பாத்துருவோம். செல்ஃபி கேமரால வந்து 32 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆட்டோ போக்கஸ் வசதியும் இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆட்டோ போக்கஸ் வசதியும் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம கேமரா ஆன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஃபேஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுல வீடியோ ரெக்கார்டிங் எந்த அளவு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். 8K வீடியோவை 30 FPS ஃப்ரேம்ல நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் கேமரால. இதுவே ஃப்ரண்ட் கேமரால 4K 60 FPS வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஸ்டோரேஜ் டீடைல்ஸ், ரேம் டீடைல்ஸ் பார்த்துருவோம். இதுல ரேம் டீடைல் பாத்தீங்கன்னா 12 GB ரேமும் 16 GB ரேமும் அவைலபிளா வருது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து 256 GB 516 GB இந்த வேரியன்ட் அவைலபிள் வருது. என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா 16 GB ரேம் 512 GB இன்டர்னல் மெமரியோட நான் எடுத்திருக்கேன். இதோட விலை பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறப்ப 96,000 வந்துச்சு. இதுல சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் OS யூஸ் பண்ணிருக்காங்க. AI சப்போர்ட்டோட இருக்கு. எல்லா விதமான AI நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 5G Wi-Fi 7 கொடுத்திருக்காங்க, Bluetooth 6.0 கொடுத்திருக்காங்க, NFC கொடுத்திருக்காங்க, eSIM சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Dual Nano SIM கொடுத்திருக்காங்க, USB Type-C கொடுத்திருக்காங்க, USB 3.2 Gen 1 கொடுத்திருக்காங்க. அடுத்தது பில்ட் குவாலிட்டி. இந்த மொபைலை பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் செக்மெண்ட்னால நல்ல சூப்பரா பில்ட் குவாலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. உங்க பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் சரியா இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். உங்க பட்ஜெட் என்னன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மொபைலை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அந்த மொபைலை வாங்கிக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பாய்.